தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே. அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தான். நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே. அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தாய். வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய். வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய். ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே. ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே. தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை நல் வணக்கம். அனைத்தும் நமக்கு வசமாக வேண்டும் என்று அன்னை அபிராமியை நாம் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம். கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனகவிற்பில் பெருத்தன பாலெழும்பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தியன் முன்னிற்கவே. தேவி சிரிக்கிறாளாம். எப்படி சிரிக்கிறாள்? அழகாக சிரிக்கிறாள். புன்னகை தோன்ற சிரிக்கிறாள் தேவி. அவள் புன்னகை இருக்கிறதே அந்த சிவந்த உதட்டிலே அந்த பற்களை முழுமையாக வெளியிலே காட்டவில்லை, லேசாக காட்டுகிறாளாம். அந்த சிவந்து போய் இருக்கக்கூடிய அந்த இரண்டு இதழ்களுக்கு இடையிலே வெண்மையான பற்கள். வெண்மையான பற்கள் என்று சொன்னால் அந்த வெண்மையை இந்த உலகத்திலே எங்கும் தேட முடியாது, அத்தகைய வெண்மை. அந்த வெண்மைக்கு உதாரணத்தை எங்கே இருந்து சொல்லுகிறார் அபிராமி பட்டர் என்று சொன்னால், நீங்கள் பார்த்திருக்கலாம் மயில் இறகு. காவடியெல்லாம் இன்றைக்கு தூக்கி கொண்டு போகிறார்களே, அந்த மயில் இறகை வைத்து அந்த மயில் இறகு இருக்கிறதே அதனுடைய அடிப்பகுதி. அந்த அடிப்பகுதியை நீங்கள் பார்த்தால் அந்த அடிப்பகுதியிலே மேலாக ஒரு தோல் போன்ற ஒரு பொருள் இருக்கும். அந்த தோலை லேசாக உரித்து பார்த்தால் ஒரு வெண்மை இருக்கும். அந்த வெண்மையை இந்த உலகத்திலே மிஞ்சுவதற்கு வேறு வெண்மையே கிடையாது. அப்படி ஒரு வெண்மை. நிச்சயமாக நகரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கிறதா அல்லது பார்த்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் கிராமப்புறங்களிலே அந்த வெண்மை இருக்கிறதே, அதை எல்லோரும் பார்ப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைக்கு சற்று வயிறு சரியில்லை என்று சொன்னால் அந்த மயிலிறகினுடைய அடித்தட்டை இருக்கிறதே அதை கொஞ்சமாக தீர்த்து விட்டு தேனை குழைத்து கொடுப்பார்கள், வயிறு சரியாகிவிடும். அப்படி ஒரு அருமையான மருந்து அந்த மயில் இறகினுடைய அடிப்பகுதி. அந்த மயிலினுடைய அடிப்பகுதி இருக்கிறதே அத்தகைய வெண்மை. முருத்தன மூரலும் அந்த முருவலாக தேவி, புன்முருவலாக தேவி இருக்கிறாள். சிரித்து கொண்டே தேவி இருக்கிறாள். சிரித்தவாறு காட்சி தருகிறாள் தேவி. தேவி எப்படி கோலத்திலே இருப்பாள்? நீலி என்று சொன்னீர்களே, கோபமாக இருப்பாளா? காளி போல இருப்பாளா? தென்னாலிராமன் எப்படி விகட கவியானான் என்று ஒரு செய்தி சொல்லுவார்கள். தேவியை நோக்கி தியானம் பண்ணினான். தேவி அவனுக்கு காட்சி கொடுத்தாள். எப்படி காட்சி கொடுத்தாள் என்று சொன்னால் 1000 தலைகளோடு காட்சி கொடுத்தாளாம். 1000 தலை, 2000 கை, அப்படி பயங்கரமான உருவம். நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ரொம்ப கடுமையாக காட்சி கொடுக்கிறாள். அப்படிப்பட்ட கடுமையான காட்சியை பார்த்து எல்லோரும் பயந்து போய் விடுவார்கள். நாம் அப்படி ஒரு சிலையோ அல்லது உருவத்தையோ பார்த்தாலே பயந்து போய் விடுவோம். ஆனால் தென்னாலிராமனுக்கு அத்தகைய ஒரு காட்சி கொடுத்தாள் தேவி. கொடுத்தவுடனே தென்னாலிராமன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான். தேவி எண்ணினாள், என்ன இந்த உருவத்தை பார்த்து இவன் பயப்படுவான் என்று பார்த்தால் சிரித்து கொண்டிருக்கிறானே,
என்று தேவியே ஆச்சரியப்பட்டு போய் தென்னாலிராமனை கேட்டாளாம், ஏனப்பா சிரிக்கிறாய் என்று. தென்னாலிராமன் சொன்னானாம், கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், எங்களுக்கு ஒரு மூக்கு தான் இருக்கிறது, அதுக்கு ஜலதோஷம் வந்தாலே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே, 1000 தலை 1000 மூக்கு வைத்து கொண்டிருக்கிற உனக்கு ஜலதோஷம் வந்தால் நீ என்ன செய்வாய் என்று யோசித்து பார்த்தேன் என்று சொன்னானாம். உடனே தேவியும் சிரித்து விட்டாளாம். அப்பொழுதுதான் சொன்னாளாம், இப்படி வித்தியாசமாக பார்த்து சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை உனக்கு இருப்பதனாலே நீ விகட கவியாக ஆக கடவது என்று தேவி வரம் கொடுத்தாள் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த புன்னகை இருக்கிறதே, அந்த புன்னகை தேவியினுடைய அழகான புன்னகை, அருமையான புன்னகை. இப்படி இந்த புன்னகை தான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த புன்னகை தான் இந்த உலகத்தை வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. யார் சிரிக்கிறார்? இந்த உலகம் ஒரு கண்ணாடி, நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது திருப்பி செய்யும் என்று சொல்லுவார்களே, அதுபோல நாம் பிறரை பார்த்து புன்னகைத்தால் அவர்கள் நம்மளை பார்த்து புன்னகைப்பார்கள். அந்த புன்னகை அன்பை தரும், ஆதரவை தரும், இனிமையை தரும், இன்பத்தை தரும். அப்படிப்பட்ட ஒரு புன்னகை இந்த மனித குலத்தின் மீது நாம் சிந்த வேண்டும் என்பதனாலே தான் தேவியினுடைய புன்னகை இங்கே அபிராமி பட்டர் நமக்கு அழகாக சொல்லுகிறார். முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே, எனக்கு முன்னாலே நீ வர வேண்டும். ஆதிசங்கர சௌந்தர லகரிலே ஒரு அழகான ஸ்லோகம் சொல்லுவார், நன்றாக மழை பெய்து ஓய்ந்த வானம். இப்பொழுது மழையே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே. இந்த அபிராமி அந்தாதி சொல்வதன் மூலமாக நாம் ஒரு பிரார்த்தனை, நீங்கள் இல்லத்தில் இருந்து கொண்டே செய்யுங்கள். உங்களை நான் அடிதொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் காலையிலே பிரார்த்தனை செய்யுங்கள், நன்றாக மழை பெய்ய வேண்டும், இந்த கோடை காலத்திலேயாவது நமக்கு நல்ல மழை வேண்டும் என்று இந்த தருணத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அழகாக சொல்லுவார் ஆதிசங்கரர், நன்றாக மழை பெய்து ஓய்ந்த வானம். அந்த வானத்திலே தோன்றக்கூடிய நிலவு இருக்கிறதே, அந்த நிலவு போல தேவியினுடைய முகம் இருக்கிறதாம். அந்த நிலவு போலே இருக்கக்கூடிய தேவியினுடைய முகம், அந்த முகத்திலே இருக்கக்கூடிய அழகான புன்னகை, தேவியினுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய பாசம், அங்குசம், பஞ்சபாணம், கரும்பு, இதையெல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட பராசக்தி எனக்கு முன்னாலே தோன்ற வேண்டும் என்று சொல்லுவார். குணத்காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தனனதா பரீட்சீனா மத்தியே பரிணத சரச்சந்திர வதனான் தனுர்பாணான் பாசமு ஸ்ரீனிமபி ததானா கரதலை புரஸ்தாத் ஆஸ்தாம்ன புறமதிதுகு ஆகோ புருஷிகா என்று கேட்பார். அந்த பாடலுக்கு அப்படியே அபிராமி பட்டர் நமக்கு மொழிபெயர்த்தார் போல இதை தந்திருக்கிறார். கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனகவெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே. அம்மா, எப்பொழுதும் புன்னகையோடு எனக்கு முன்னாலே நீ வர வேண்டும். தீர்க்க சுமங்கலியாக என்றும் சௌபாகியம் உடையவளாக இருக்கக்கூடிய நீ ஒருத்திதான் இந்த உலகத்திலே எப்பொழுதும் மங்களத்தை செய்பவள். நீ எனக்கு முன்னாலே வந்துவிட்டால் இந்த உலகத்திலே வேறு என்ன வேண்டும்? அழகாக சொல்லுவார், மிக சிறப்பாக சொல்லுவார் நமக்கு அருணகிரிநாதர். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், வினை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே என்று கேட்பார். அப்படி எந்த கோளும் எந்த நாளும் எந்த தீங்கும் நமக்கு எதுவும் செய்யாத ஒரு சூழ்நிலை தான் இறைவி நமக்கு முன்னாலே தோன்றினாள். அதைத்தான் அபிராமி பட்டர் பிரார்த்திக்கிறார். அம்மா, எனக்கு முன்னாலே நீ வர வேண்டும். நீ வந்துவிட்டாய் என்று சொன்னால் எனக்கு எல்லா மங்களங்களும் தானாக வந்துவிடும். ஏனென்று சொன்னால் நீதான் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று உன்னை எல்லோரும் துதித்து கொண்டே இருக்கிறாள். அப்படி மங்களங்களெல்லாம் ஒரு சேர நிறைந்திருக்கக்கூடிய மங்களையாக இருக்கக்கூடிய நீ எப்பொழுதும் எங்களுக்கு நினைத்தவுடனே காட்சி தர வேண்டும். காட்சி தர வேண்டும் என்று சொன்னால் அபிராமி பட்டர் எத்தகைய தவம் செய்து இதை கேட்கிறார் என்று பார்க்க வேண்டும். நாமும் அந்த தவத்தை செய்ய வேண்டும். நாமும் எந்நாளும் அம்பிகையினுடைய திருப்பாதத்திலே மனம் தோய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் கருத்தன என்று முதலிலேயே அந்த வார்த்தையை வைத்தார். நம்முடைய கருத்து முழுக்க, நம்முடைய எண்ணம் முழுக்க, நம்முடைய சிந்தை முழுக்க பராசக்தியினுடைய திருப்பாதங்களிலேயே இடையறாது இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கூப்பிட்டவுடனே தேவி நமக்கு முன்னாலே எழுந்தருளுவாள். அப்படி தேவி எழுந்தருளக்கூடிய பக்தி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அனைத்தும் நமக்கு வசமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவியை தோத்திரம் செய்ய வேண்டும், பாட வேண்டும், பரவ வேண்டும், பணிய வேண்டும். நாம் எல்லோரிடத்திலும் அன்புள்ளவர்களாக மாற வேண்டும். அத்தகைய அன்பைத்தான் பராசக்தி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாள். நாம் அன்பானவர்களாக மாறினால் தேவிக்கு அன்பாயி என்றே ஒரு பெயர். அப்படி ஸ்நேகவல்லியாக இருக்கக்கூடிய அம்பிகை நமக்கு அனைத்தையும் வழங்குவாள். நன்றி, வணக்கம்.
ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒப்பற்ற மகான், நடமாடும் தெய்வம் என்று நம்மால் போற்றக்கூடிய காஞ்சி மகா சுவாமிகளோட அருட்கருணை நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த மகானை இந்த காலத்தில் எதுக்கு அதிக பக்தர்கள் வணங்குறாங்க, இந்த மகானோட சந்நிதியை தேடி ஏன் அதிக பக்தர்கள் போகிறாங்க அப்படிலாம் நம்ம பார்த்தா, அந்த மகான் தான் வாழ்ந்த காலத்தில் எத்தனை பக்தர்களுக்கு அருள் பண்ணியிருக்கார், தன்னை தேடி வந்த பக்தர்களுக்கு என்ன விதமான ஒரு ஆசிகளை கொடுத்திருக்கார், அதையெல்லாம் தாண்டி தான் சித்தி ஆன பிறகும், அதாவது 1994ஆம் ஆண்டில் அந்த மகான் சித்தி ஆன பிறகும் அவரது சந்நிதியை தேடி போகக்கூடிய எந்த ஒரு பக்தருக்கும் அந்த பக்தர் என்ன கோரிக்கையை அவரோட அதிஷ்டானத்தில் வைக்கிறாரோ அந்த கோரிக்கையை, அந்த பிரார்த்தனையை இன்றளவுக்கும் அந்த மகான் நிறைவேற்றி வருகிறார். பக்திக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தேவை அப்படின்னா, நாம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் கிடையாது, ஒரு அபிஷேகத்துக்கு நாம் வாங்கி தரக்கூடிய அந்த பால், இளநீர் போன்ற திரவியங்கள் கிடையாது, அந்த இறைவனுக்கு நாம் அணிவிக்கக்கூடிய வஸ்திரங்களும் கிடையாது, அந்த இறைவனுக்கு நாம் சார்த்தக்கூடிய பூக்களும் கிடையாது. பக்திக்கு இவை எதுவுமே தேவையில்லை. பக்திக்கு முதலில் தேவையான ஒரே விஷயம் என்னென்ன, நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட இந்த காஞ்சி மகா சுவாமிகளோட சந்நிதிக்கு போன எந்த ஒரு பக்தரும் எந்த காலத்திலுமே ஏமாற்றப்பட்டதில்லை. அவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அது அந்த காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் சரி, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் போனாலும் சரி, ஒரு அசைக்க முடியாத ஒரு பக்தியை நாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பக்தி நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். அந்த பக்தி தான் நமக்கு வேணும். அந்த பக்திக்கு நாம் ஆட்படும்படியாக காஞ்சி மகா சுவாமிகளை நாம் வணங்கணும். இப்படி வணங்கின பல பக்தர்கள் தான் மகா சுவாமிகளோட அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அவரோட ஆசிக்கு உட்பட்டு பலவிதமான பேறுகளை பெற்றார்கள். புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர், திருச்சிக்கு பக்கத்தில் புதுக்கோட்டை. அந்த புதுக்கோட்டையில் டாக்டர் தியாகராஜன் ஒருத்தர் இருந்தார். இந்த டாக்டர் தியாகராஜன் மருத்துவ தொழில் பண்ணிட்டு வந்தாலும், அதாவது டாக்டர் உத்தியோகத்தை பார்த்துட்டு வந்தாலும், அந்த காலத்தில், அதாவது மகா சுவாமிகள் இருந்த காலத்தில் காஞ்சி காமகோடி பீடத்தோட புதுக்கோட்டை கிளைக்கு முத்திராதிகாரின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு மேனேஜர் மாதிரி. அவர் தான் பொறுப்பு. அங்கே ஏதான ஒரு முக்கியமான ஒரு வைபவம் நடக்க போகிறது, ஒரு ஹோமம் நடக்க போகிறது, மகா சுவாமிகளோட ஒரு ஜெயந்தி நடக்க போகிறது, ஒரு அனுஷ பூஜை நடக்கிறதுன்னா முத்திராதிகாரி தான் முன்னின்று எல்லாவற்றையும் பண்ணி வைக்கணும். அந்த பணியை டாக்டர் தியாகராஜன் ஒரு காலத்தில் பார்த்துட்டு வந்தார். இந்த தியாகராஜன் மருத்துவ தொழில் பார்த்துட்டு இருக்கும்போது மகா சுவாமிகளோட அண்ணா ஒருத்தர் இருந்தார், பூர்வாசிரம சகோதரர். அவர் பேர் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள்னு பேர். அந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் ஒரு காலத்தில் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்த போது மகா சுவாமிகள் சொல்லி டாக்டர் தியாகராஜனோட புதுக்கோட்டை ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை எடுத்துட்டாரா மகா சுவாமிகளோட பூர்வாசிரம சகோதரர். இந்த தியாகராஜனுக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன் உண்டு. அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற பையனை குமார்னு கூப்பிடுவா. இவரோட மனைவி, அதாவது கிருஷ்ணமூர்த்தியோட மனைவியும் புதுக்கோட்டை தான். இந்த தம்பதியர்களுக்கு குழந்தை ரொம்ப நாளாக கிடையாது, ஒரு 11 வருஷமாக குழந்தை கிடையாது. மகா சுவாமிகளோட பக்தர் இந்த குடும்பமே, மகா சுவாமிகளின் அன்புக்கும் ஆசைக்கும் பாத்தியதப்பட்ட குடும்பம். ஆனால் குழந்தை கிடையாது. இந்த கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுவார்னா, அதாவது டாக்டர் தியாகராஜனோட பையன் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுவார்னா, மகா சுவாமிகளை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பார். தம்பதி சமேதரா மனைவியோடு போய் மகா சுவாமிகளை ஏதான ஒரு இடத்துல தரிசனம் பண்ணலாம், அந்த மகானோட ஆசி நமக்கு ஒரு வாரிசை கொடுக்கும் அப்படின்னு நினைப்பாராம். ஆனால் என்ன தெரியுமா ஆகும், இந்த 2 பேரும் சேர்ந்து மகா சுவாமிகளை தரிசிக்க போக முடியாது. அதாவது கிருஷ்ணமூர்த்தியும் அவரோட மனைவியும் சேர்ந்து மகா சுவாமிகளை ஒன்றா தரிசிக்க போகிறதுக்கு சந்தர்ப்பமே அமையலை. ஒன்று கிருஷ்ணமூர்த்தி போவார், இன்னொரு தடவை அவரோட மனைவி போகும்படியாக இருக்கும். கிருஷ்ணமூர்த்தி போகும்போது மனைவியால் கூட வர முடியாது, மனைவி போகும்போது கிருஷ்ணமூர்த்திக்கு வேறு தானே ஜோலி வந்துடும், இவர் போக முடியாது. 2 பேரும் ஒரு 11 வருஷமாக தனித்தனியாக போய் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு வந்தார். புத்திர பாக்கியம் கிடைக்கல. ஒரு தடவை இந்த 2 பேரும் சேர்ந்து போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த 2 பேரும் சேர்ந்து மகா சுவாமிகளை தரிசிக்க போகிறார்.
அந்த நேரத்தில் மகா சுவாமிகள் கலவைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கா. மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தெரிஞ்சுட்டு மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக கலவைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு கிருஷ்ணமூர்த்தியும் அவரோட மனைவியும் போகிறா. இவ 2 பேரும் கலவைக்கு போடுறா. கலவைக்கு போன அந்த மகான் அப்போ மேனாவுக்குள்ளே உட்காந்துட்டு ஓய்வெடுத்துருக்கார். அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கு. பல பக்தர்கள் வெளியில் உட்காந்துருக்கா. அந்த மேனா திறக்கப்பட்டு மகா சுவாமிகளோட தரிசனம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு உட்காந்துருக்கா. அதே போல் கிருஷ்ணமூர்த்தியும் அவரோட மனைவியும் மகா சுவாமிகளோட தரிசனத்துக்காக காத்திருக்க ஆரம்பித்தா. இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். புதுக்கோட்டையைச் சேர்ந்த டாக்டர் தியாகராஜனோட பையன் பேர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த கிருஷ்ணமூர்த்தியும் அவரோட மனைவியும் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக சேர்ந்து வரா. இவா 2 பேருக்கும் புத்திர பாக்கியம் கிடையாது. 1977 கல்யாணமாச்சு. ஒரு 11 வருஷம் தாண்டியும் குழந்தை கிடையாது. ஒரு மாமாங்கம் ஆயிடுத்து. 12 வருஷம் ஆக போகிறது, குழந்தை கிடையாது. மகா சுவாமிகளோட பக்திக்கு ஆட்பட்ட குடும்பமான நமக்கே இப்படி இருக்கே, மகா சுவாமிகளை நம்ம 2 பேர் சேர்ந்து போய் தரிசனம் பண்ணலையே, கணவனும் மனைவியுமா சேர்ந்து போய் அந்த மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலையே. இந்த 11 வருஷமா கல்யாணம் ஆன பிறகு 2 பேரும் சேர்ந்து போகலையே. 2 பேரும் சேர்ந்து போய் அந்த மகான்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்லி இந்த கணவனும் மனைவியும் 1988 ஒரு தினத்தன்று மகா சுவாமிகளை தரிசிக்க கலவைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்துக்கு போயாச்சு. மகா சுவாமிகள் மேனாவுக்குள்ளே உட்கார்ந்துருக்கார். மகா சுவாமிகள் தரிசனம், அந்த தெய்வத்தோட தரிசனம், அந்த சர்வேஸ்வரன் எப்போ அந்த ஸ்க்ரீனை திறந்து அந்த திரையை விலக்கி தரிசனம் கொடுத்து நம்மளோட அஞ்ஞானத்தெல்லாம் எடுத்துக்க போகிறாருன்னு எல்லாரும் காத்துட்டுருக்கா. அந்த கிருஷ்ணமூர்த்தியும் உட்கார்ந்துருக்கார் தன்னோட மனைவியோட. அந்த கிருஷ்ணமூர்த்தி அந்த சிப்பந்திகிட்ட கேட்குறார். கிருஷ்ணமூர்த்தி குடும்பம் மடத்துக்கு ஏற்கனவே பரிச்சயமானது. அந்த சிப்பந்தி கிட்ட கேட்குறார், மகாபிரியவா எப்போ தரிசனம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறார். அந்த சிப்பந்தி சொல்கிறார், இதெல்லாம் யாரால் சொல்ல முடியும்? அந்த மகானுக்கு, அந்த தெய்வத்துக்கு எப்போ மனசு தோன்றதோ அப்போ திரை விலகும், எப்போ மனசு தோன்றதோ அப்போ திரை மூடிக்கும். அந்த மகான் எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி தரிசனம் பண்ணுவார், யாருக்கு எப்பேற்பட்ட கருணையை வழங்குவார் அப்படின்னு யாருக்கு தெரியும்? இத்தனை வருஷமாக நாங்கள் அந்த பக்கத்தில் அந்த மகான் கூடவே பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மகானை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அந்த சிப்பந்தி சொல்லிண்டே இருக்கும்போதே டக்குன்னு அந்த திரை விலகித்தான். மகா சுவாமிகள் தான் இருக்கக்கூடிய மேனாவிலேருந்து அந்த திரையை விலக்கிறார். அந்த தெய்வத்தோட தரிசனம் அங்கே இருக்கிற பக்தர்கள் மேலே விழறது. கிருஷ்ணமூர்த்தி நெக்குருகி போயிட்டார். மகா சுவாமிகளை அது போன்ற ஒரு கோலத்தில் ஒரு மேனாவுக்குள்ளிருந்து ஒரு 12 வருஷம் கழித்து மனைவியோட தரிசனம் பண்ணுறார். 2 பேரும் சேர்ந்து தரிசனம் பண்ணும்போது அந்த மடத்து சிப்பந்தி அங்கே அறிமுகப்படுத்துகிறார். புதுக்கோட்டையில் டாக்டர் தியாகராஜன், அதாவது காஞ்சி ஸ்ரீமடத்தின் முத்திராதிகாரியாக இருக்காரே, அவரோட 2வது பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி தன்னோட மனைவியோட பெரியவா தரிசனத்துக்காக இங்கே வந்திருக்கார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். பெரியவா காதலை வாங்குறார். காதலை வாங்கின உடனே அந்த கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது மனைவியை பார்த்து ஒரு ஆசை பண்ணி தன்கிட்ட வர சொல்கிறார். கொஞ்சம் பக்கத்தில் வந்து நிற்கிறா. பக்கத்தில் வந்து நிற்கும்போது மகா சுவாமிகள் சொல்கிறார், யார்கிட்ட? கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொல்கிறார், உங்கள் அப்பா தியாகராஜன் ரொம்ப நல்ல பாக்கியவான், நல்ல டாக்டர். 1965 நான் இளையாத்தன்குடியில் ஒரு முகாமில் இருந்தேன். இளையாத்தன்குடி முகாமில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் உடம்பு அசௌகரியமாயிடுத்து. உடம்பு அசௌகரியமானதுனால எனக்கு அப்போ மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டது. சில பேர் மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டே ஆகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். அவளோட சந்தோஷத்துக்காக அந்த மருத்துவ சிகிச்சையை அப்போ நான் எடுத்துக்கலான்னு தீர்மானம் பண்ணினேன். அப்போ எனக்கு சிகிச்சை கொடுத்தது யார் தெரியுமா? உங்கள் அப்பா தியாகராஜன் தான். இளையாத்தங்குடியில் அந்த சிவன் கோவிலுக்கு முன்னால் இருக்கிற அந்த திருக்குளத்தில் இறங்கி ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு அங்கேருந்து நேராக எங்கிட்ட வந்தார். அதன் பிறகு என்னை தொட்டு அவர் சிகிச்சை பண்ணினார். யார் சொல்கிற? மகா சுவாமிகள் சொல்கிறார். அந்த சிகிச்சை கொடுத்த அந்த டாக்டரோட பையன்கிட்ட சொல்கிறார், அந்த டாக்டர் தியாகராஜனுக்கு ஒரு எப்பேற்பட்ட பாக்கியம் அது. மகா சுவாமிகளோட திருமேனியை தொட்டு அந்த தெய்வத்துக்கு சிகிச்சை கொடுக்குறோங்கிறது எப்பேற்பட்ட பாக்கியம். அந்த மகான் ஒரு
தன்னோட பார்வையை நம்ம மேலே பதிக்க மாட்டாரா? அந்த மகானோட கடாட்சம் நம்ம மேலே திரும்பாதா? அந்த மகான் நம்மளை கூப்பிட்டு ஒரு 2 வார்த்தை கேட்க மாட்டாரா? அந்த மகான் தன் கையால் பிரசாதம் நமக்கு கொடுக்க மாட்டாரா? அப்படின்னு எத்தனையோ ஜனங்கள் காஞ்சிபுரம் வரும்போதெல்லாம் ஏங்கி இருக்கு. எத்தனையோ பணக்காரா, எத்தனையோ வசதி படைத்தவா, சகலவிதமான செல்வங்களும் படைத்த பல பேர் மகா சுவாமிகளோட ஒரு தீட்சண்யமான ஒரு பார்வைக்காக ஏங்கி இருக்கா. என்ன விலை கேட்டாலும் அதுக்கு தயாராக இருந்தார். ஆனால் அந்த மகான் யாருக்கு அருள வேண்டுமோ அவருக்கு மட்டும்தான் அருளிருக்கார். ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிறதுன்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 10 பேர் ஓடுவார். அந்த 10 பேர் ஓடுனா அதில் முதல் பரிசுங்கிறது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அடுத்து தான் 2ஆம் பரிசு, அடுத்து தான் 3ஆம் பரிசு. மிச்சவாளுக்கு பரிசு கிடையாது. ஆனாலும் அந்த ஓட்டத்தில் கலந்துக்கிறார். அதே போல் மகா சுவாமிகளின் சந்நிதிக்கு நாம் எத்தனை பேர் போனாலும், பல்லாயிரக்கணக்கான பேர் போனாலும், அன்றைய தினம் மகா சுவாமிகளோட அருளால் இன்னாருக்கு பிரசாதம் கிடைக்கணும், இன்னாருக்கு ஒரு விசாரிப்பு கிடைக்கணும், இன்னாருக்கு அவரோட அருளாசி கிடைக்கணும்னு எழுதி இருந்தால்தான் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். பக்தி அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. நாம் விரும்பி பெறக்கூடிய விஷயம் கிடையாது. நமக்கு பூர்வ ஜென்ம ஒரு பந்தம் இருந்தால்தான் அது நமக்கு கிடைக்கும். அதே போல மகா சுவாமிகளின் சந்நிதிக்கு இன்றைய தினம் தேடி வந்திருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணமூர்த்தியை வச்சுண்டு மகா சுவாமிகள் பழைய நினைவுகளை சொல்கிறார். உங்கள் அப்பா எனக்கு என்னோட உடம்பை தொட்டு எனக்கு சிகிச்சை பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் மகா சுவாமிகள். அடுத்து என்ன சொல்கிறார்? என்னோட சகோதரன், பூர்வாசிரம சகோதரன் சாம்பமூர்த்திக்கு உங்கள் அப்பா தான் சிகிச்சை பண்ணினார் அப்படிங்கிறதையும் மகா சுவாமிகள் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நெக்குருக கேட்டுருக்கார் கிருஷ்ணமூர்த்தி. இதை அடுத்து தான் தன்னோட மனசில் இருக்கக்கூடிய குறைய மகா சுவாமிகள்கிட்ட சொல்லலான்னு வாய் திறக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னார்? மகா சுவாமிகளோட அனுகிரகம் இந்த குடும்பத்துக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.